மாமதுரை செய்திகளுக்காக நான் மாறன். இந்த வீடியோவில் இந்திய ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் அரசியல் வாழ்க்கை மற்றும் அவரது தேசிய சிந்தனைகள் விளக்கப்படுகின்றன. இந்திய ஜனசங்கத் காலம் 1951-1977. டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி யார்? ஃபவுண்டர் ஆஃப் பாரதிய ஜனசங். இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரே நாடு ஒரே அரசியல் என்ற சிந்தனைக்கு அடித்தளம் அமைத்தவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. 1951ஆம் ஆண்டு அவர் இந்திய ஜனசங்கத்தை நிறுவினார். அது ஒரு கட்சி மட்டுமல்ல, இந்திய தேசியவாத அரசியலின் தொடக்கம். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தனி அரசியல் அமைப்பு, தனி கொடி, தனி பிரதமர் என்ற அமைப்புக்கு முகர்ஜி கடுமையாக எதிர்த்தார். ஒரே நாட்டில் 2 அரசியல் அமைப்புகள் இருக்க முடியாது என்றது அவரது நிலைப்பாடு. இந்த எதிர்ப்பின் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டார். 1953இல் காஷ்மீரில் மரணமடைந்தார். அவரது மரணம் ஒரு தலைவரின் முடிவல்ல, ஒரு அரசியல் இயக்கத்தின் தொடக்கம். இன்றைய பிஜேபி, மோடி கால அரசியல், ஆர்டிகல் 370 நீக்கம், இதற்கெல்லாம் விதை விதைத்தவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. இந்திய ஜனசங்கத்தின் ஆத்மா என அழைக்கப்படுபவர். மௌலி சந்த் சர்மா யார்? முகர்ஜி தொடங்கிய ஜனசங்கத்தை அமைப்பாக மாற்றிய முதல் தலைவர் மௌலி சந்த் சர்மா. 1954ஆம் ஆண்டு அவர் தேசிய தலைவராக இருந்த காலத்தில் ஜனசங்கம் ஒரு சிந்தனை இயக்கத்திலிருந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறியது. மாநில அளவில் கட்சி கிளைகள், உறுப்பினர் அமைப்பு, ஒழுங்கு கட்டுப்பாடு, இவை அனைத்துக்கும் அடித்தளம் இவர்தான். அவர் அதிக விளம்பரம் தேடியவர் அல்ல, ஆனால் அமைப்பை வலுப்படுத்திய மௌன தலைவர். பண்டிட் பிரேம்நாத் டோக்ரா யார்? ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவின் அங்கம் என்ற கருத்தை அரசியலாக்கிய முக்கிய தலைவர் பண்டிட் பிரேம்நாத் டோக்ரா. 1955ஆம் ஆண்டு தேசிய தலைவராக இருந்த அவர் காஷ்மீர் ஒருங்கிணைப்பை தேசிய விவாதமாக மாற்றினார். ஜனசங்கம் தேசிய ஒற்றுமை கட்சி என அறியப்பட காரணமானவர். ஆச்சாரிய தேவ்ரத் கோஷியார் 3 முறை இந்திய ஜனசங்கத்தின் தேசிய தலைவர். அது சாதாரண விஷயம் அல்ல. 1956, 59, 1962, 1964 3 காலகட்டங்களில் கட்சிக்கு சித்தாந்த ஒழுங்கை கொடுத்தவர். RSS ஜனசங்கம் இரண்டுக்கும் இடையிலான கருத்தியல் பாலத்தை வலுப்படுத்தியவர். அமைப்பு இல்லாமல் அரசியல் இல்லை என்பது அவரது கோட்பாடு. அடல் பிஹாரி வாஜ்பேயி ஜனசங்க காலம். இந்திய அரசியலின் மிகச்சிறந்த பாராளுமன்ற பேச்சாளர். 1968, 1972 ஜனசங்கத்தின் தேசிய தலைவர். அரசியலில் கவிதையும் பண்பாடும் மரியாதையும் இணைந்திருக்கலாம் என்று நிரூபித்த தலைவர். ஜனசங்கம் பிஜேபி இந்த மாற்றத்தின் மையக்குரல் அடல் பிஹாரி வாஜ்பேயி. பின்னர் இந்தியாவின் பிரதமர் 3 முறை. லால் கிருஷ்ண அத்வானி யார்? பிறப்பு அண்ட் ஆரம்ப வாழ்க்கை. லால் கிருஷ்ண அத்வானி 1927 நவம்பர் 8 கராச்சி, அப்போது பிரிட்டிஷ் இந்தியா, பிறந்தார். பிரிவினைக்கு பின் இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தார். அரசியல் பயணம். RSS வழியாக அரசியலுக்கு வந்தவர். 1986இல் பிஜேபி தேசிய தலைவராக பொறுப்பேற்றார். முக்கிய பங்களிப்பு: ராம ஜன்மபூமி இயக்கம், பிஜேபியை தேசிய அரசியல் சக்தியாக மாற்றல். 1990 ரத யாத்திரை, அரசியல் திருப்புமுகம். பதவிகள்: துணை பிரதமர் இந்தியா, உள்துறை அமைச்சர், பிஜேபியின் மாஸ் மொபிலைசேஷன் லீடர். முரளி மனோகர் ஜோஷி யார்? பிறப்பு 1934 ஜனவரி 5 அலிகர், உத்தரப்பிரதேசம். வாழ்க்கை அண்ட் கல்வி: இயற்பியல் பேராசிரியர், அறிவுசார் அரசியலின் முகம். அரசியல் பங்கு: 1991-93 பிஜேபி தேசிய தலைவர். முக்கிய பங்களிப்பு: கல்வி அண்ட் கலாச்சார தேசியவாதம், ஏகாத்ம மனிதவாத சிந்தனை, கல்வி அமைச்சராக சீர்திருத்தங்கள், பிஜேபியின் ஐடியாலஜிக்கல் திங்கர். குஷாபாய் தாக்கரே யார்? பிறப்பு 1922 மத்திய பிரதேசம். வாழ்க்கை: RSS பின்னணியுடன்
அமைதியான ஒழுக்கமான தலைவர். அரசியல் பங்கு 1998 2000 பிஜேபி தேசிய தலைவர். பங்களிப்பு கட்சி ஒழுக்கம், அமைப்பு கட்டுப்பாடு, மூத்த வழிகாட்டி, பிஜேபியின் டிசிப்ளினேரியன். ஜனகிருஷ்ணமூர்த்தி யார்? பிறப்பு 1928 தமிழ்நாடு. வாழ்க்கை தென்னிந்திய அரசியலில் பிஜேபிக்கு அடித்தளம் அமைத்தவர். அரசியல் பங்கு 2001 2002 பிஜேபி தேசிய தலைவர். முக்கிய பங்களிப்பு தென் மாநில விரிவாக்கம், தமிழகம் ஆந்திராவில் கட்சி கட்டமைப்பு, தென்னிந்திய பிஜேபி வளர்ச்சியின் முக்கிய முகம். வெங்கையா நாயுடு யார்? பிறப்பு 1949 ஜூலை 1 நெல்லூர், ஆந்திர பிரதேசம். வாழ்க்கை மாணவர் அரசியலிலிருந்து தேசிய அரசியல் வரை வளர்ந்தவர். அரசியல் பங்கு 2002 2004 பிஜேபி தேசிய தலைவர். பங்களிப்பு தெலுங்கு மாநிலங்களில் பிஜேபி வளர்ச்சி, அமைப்பு விரிவாக்கம், பின்னர் இந்திய துணை ஜனாதிபதி. ராஜ்நாத் சிங் யார்? பிறப்பு 1951 ஜூலை 10 உத்தரப்பிரதேசம். வாழ்க்கை ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒழுங்கமைக்கப்பட்ட நிர்வாக பாணி. அரசியல் பங்கு 2005 2009 2013 2014 2 முறை பிஜேபி தேசிய தலைவர். பதவிகள் உள்துறை அமைச்சர், தற்போது இந்திய பாதுகாப்பு அமைச்சர், நிர்வாகத்தில் நம்பக தலைவர். நிதின் கட்கரி யார்? பிறப்பு 1957 மே 27 நாக்பூர், மகாராஷ்டிரா. வாழ்க்கை இளம் வயதிலேயே அரசியலில் ஈடுபாடு. அரசியல் பங்கு 2009 2013 பிஜேபி தேசிய தலைவர். முக்கிய பங்களிப்பு கட்சி நிதி சீர்திருத்தம், அமைப்பு தொழில்முறை மாற்றம், பின்னர் சாலை அண்ட் உள்கட்டமைப்பு அமைச்சர். அமித் ஷா யார்? பிறப்பு 1964 அக்டோபர் 22 மும்பை. வாழ்க்கை ஆர்எஸ்எஸ் பின்னணி, அரசியல் வியூக நிபுணர். அரசியல் பங்கு 2014 2020 பிஜேபி தேசிய தலைவர். முக்கிய பங்களிப்பு பிஜேபியை உலகின் மிகப்பெரிய கட்சியாக மாற்றல், 370 நீக்கம், தேர்தல் மேலாண்மை, பின்னர் உள்துறை அமைச்சர், இந்தியா. ஜே.பி. நட்டா யார்? பிறப்பு 1960 டிசம்பர் 2 பிலாஸ்பூர், ஹிமாச்சல் பிரதேசம். வாழ்க்கை மாணவர் அரசியலிலிருந்து தேசிய அரசியல் வரை வளர்ந்தவர். அரசியல் பங்கு 2020 தற்போது வரை பிஜேபி தேசிய தலைவர். பங்களிப்பு கட்சி அமைப்பு வலிமை, மோடி அரசுடன் ஒருங்கிணைப்பு, நிர்வாகம் பிளஸ் அரசியல் மேலாண்மை, தற்போதைய பிஜேபியின் ஆர்கனைசேஷன் மேனேஜர். ஜனசங்கம் விதைத்த விதை, பிஜேபி மரமாக வளர்ந்து இந்திய அரசியலில் ஒரு நிரந்தர சக்தியாக மாறியுள்ளது.